கண்ணகின்னு ஒருத்தவ இருந்தாளாம். அந்த கண்ணகின்றவ வளர்ந்து அவங்க அம்மா அப்பா இறந்துருவாங்களாம். அப்புறம் அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களும் அவங்க குடும்பமும் மதுரைக்கு போகலான்னு சொல்லிட்டு மதுரைக்கு போவாங்களாம். அங்கே வீடே கிடைக்காதா. ஒரு பாட்டி வீடு கொடுப்பாங்களாம். அந்த ஊர் ராஜாவோட மனைவியோட கால் சிலம்பு உடஞ்சிடுமா. காவலாளிகளை கூப்பிட்டுட்டு நீ இந்த கால் சிலம்பை சரி பண்ணுறவங்கள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். அப்போ ஒருத்தரை கூப்பிட்டு வருவானா. அந்த காவலாளி ஒருத்தரை கூட்டிட்டு வருவானா. அப்போ கூட்டிட்டு வந்த அவன் கால் சிலம்பை பார்த்து கால் சிலம்பை திருடணும்னு ஆசைப்பட்டானா. அதனால கால் சிலம்பை நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் திருடி வச்சுட்டானா. 5வது நாள் சொல்வானா, நான் கால் சிலம்பு வச்சிருந்தேன், எவனோ திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்வானா. ராஜா சரி நீ போ, நான் தேடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாரா. ஒரு நாள் கண்ணகியோட கணவர் கண்ணகியோட கால் சிலம்பு மாணிக்க பல்களால் ஆனது. அதை எடுத்துட்டு அதை வச்சு காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வருவார். அப்போது எடுத்துட்டு வரும்போது அந்த கால் சிலம்பை சரி பண்ணுறவன் இவன் தான் திருடினா அப்படின்னு போய் சொல்லி ராஜா கிட்ட சொல்லிடுவான். ராஜா ஒரு காவலாளி அனுப்பி நீ அவன் தலையை வெட்டிட்டு நீ அந்த கால் சிலம்பை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாராம். தலையை வெட்டி கால் சிலம்பை எடுத்துட்டு வந்துடுவாராம். அப்புறம் கண்ணகி அந்த பாட்டி கண்ணகி கிட்ட சொல்லிடுவாரா. அப்போ கண்ணகி தலையை விரிச்சு போட்டு இன்னொரு கால் சிலம்பை காலிலேருந்து கழட்டி கையில் எடுத்துகிட்டு போவாளா. போய் அந்த ராஜா வீட்டு வாசலில் நின்று காவல்காரர்கிட்ட சொல்வானா, நான் உங்கள் ராஜாவை பார்க்கணும், நான் உங்கள் ராஜா ஒரு குற்றம் பண்ணிட்டாரு அப்படின்னு கோபமாக சொல்வாளாம். அந்த காவலாளிக்கு பயந்துக்கிட்டே ராஜா கிட்ட சொல்வானா. அப்போ ராஜா உள்ளே வர சொல்வாராம். ராஜா கேட்பாராம், கண்ணகி கிட்ட கேட்பாரா, உனக்கு என்ன வேணும், ஏன் இங்கே வந்திருக்கேன்னு அப்படின்னு கேட்பாரா. அதுக்கு கண்ணகி சொல்லுவா, நீங்கள் உனக்கு வல்வில் ஓரியை பற்றி தெரியுமா, அவங்கள மாதிரிலாம் நீ இருந்திருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்கிறேன்னு மெதுவாக கேட்டாராம். நீ விசாரிக்காமலேயே குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சுக்காமலே நீ என் கணவரை கொண்டுட்டியே அப்படின்னு சொல்வாளாம். அப்போ நீ தான் அந்த குற்றவாளியோட மனைவியா, அவன் என் மனைவியோட கால் சிலம்பை திருடி இருக்கான் அப்படின்னு சொல்வாராம். அது மாணிக்க பற்களால் ஆனது, அது திருடலை, காசு வச்சு நாங்கள் வியாபாரம் செய்யணும்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்துகிட்டு வச்சோம், நீ விசாரிக்காமலே எங்கள் கணவனை கொண்டுட்ட அப்படின்னு சொல்லுவாராம். அப்போது காவலாளியை கூப்பிட்டு எடுத்த கால் சிலம்பை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாரா. கால் சிலம்பை எடுத்துகிட்டு பார்த்து இந்தா உன் கால் சிலம்பு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரா ராஜா. அப்படி ராஜா முன்னாடியே இந்த கால் சிலம்பை உடச்சிருவாளாம். மாணிக்க பற்கள் எல்லாம் வெளியில் செதறுமா. அதில் ஒரு மாணிக்க பற்கள் ராஜாவோட தலையில் பட்டுருமா. பட்டுட்டு ராஜா நான் விசாரிக்காமலே அவனை கொண்டுட்டேனே, நான் தப்பு செஞ்சிட்டேனே, நான் வாழ்ந்தா என்னோட அடுத்த வருகையில் என்னதான் நான் தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் உயிரை விட்டுருவாரா. அவங்க மனைவி என் கணவர் போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அப்படியே அவங்களும் உயிரை விட்டுருவாங்களாம். கண்ணகி அந்த மதுரையில் வார்த்தைகளை சொல்லி அப்படியே அந்த மதுரையை எரிச்சிருவாளாம். எரிச்சு அப்புறம் அவளும் அங்கே இருந்த வீட்டை கொடுத்த பாட்டியும் கொடுத்துட்டு அவங்க ஊருக்கே போயிடுவாங்களாம்.